சிங்கத்தை காட்டுக்கே ராஜான்னு சொல்றோம். வளத்திலயும் சரி வீரத்திலயும் சரி அதுக்கு மேல ஆளே இல்ல, அப்படிதானா? ஆனா அதே சிங்கம் ஒரு மானை துரத்தும் போது பல நேரம் மான் தான் ஜெயிச்சு தப்பிக்குமா. யோசிச்சு பாருப்பா, சிங்கம் தானே ஜெயிக்கணும். இந்த உண்மையத்தான் தெரிஞ்சுக்காம இருக்கும். சிங்கம் ஓடுது, ஆனா எதுக்காக ஓடுது? ஒருவேளை சாப்பாட்டுக்காக மட்டும்தான் ஓடுது. அதுக்கு அது சாதாரண தேவை. ஒருவேளை கிடைக்கலன்னா அடுத்த மானை பாத்துக்கலான்னு போயிட்டே இருக்கும். மானோட ஓட்டம் உயிருக்காக. அது நின்னா அங்க ஆட்டம் முடிஞ்சு போச்சு. இப்ப நீயே சொல்லு, உன் வாழ்க்கையில நீ சிங்கமா ஓடிக்கிட்டு இருக்கிறியா இல்ல மானா ஓடிக்கிட்டு இருக்கிறியா? நல்ல வேலை வேணும், சம்பளம் வரணும். இதெல்லாம் சிங்கம் பசிக்காக ஓடுற மாதிரி தான். கொஞ்ச தூரம் ஓடுவேன், அப்புறம் அப்படியே கண்டிப்பா நின்னுடுவேன். ஆனா இது என் வாழ்க்கை, கனவு, அடையாளம். இது இல்ல, நான் வாழ்றதுக்கே அர்த்தமே இல்ல. இப்படி நோக்கத்துக்காக ஓடுனா அதுதான் மானோட ஓட்டம். உனக்கு சோர்வோ வலியோ தெரியாது. உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இலக்கு மட்டும்தான் தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. தேவைக்காக ஓடுறவங்களை விட நோக்கத்துக்காக ஓடுறவங்க தான் வாழ்க்கையில எப்பவுமே வேகமா ஓடுவாங்க. அதனால உன் நோக்கம் என்னன்னு முடிவு பண்ணு. நீ ஜெயிக்கிறதும் தோக்குறதும் நீ எவ்வளவு பலமா ஓடுறங்கிறதுல இல்ல, நீ எதுக்காக ஓடுறங்கிறதுல தான் இருக்கு. வருஷம் மாறினது முக்கியம் இல்லப்பா, உன் புத்தி மாறணும். போன வருஷம் பட்ட கஷ்டம் போதாதா? இந்த வருஷமாவது உருப்படணும்னா இந்த 5 விஷயத்த மண்டையில ஏத்துப்பா. அதுலயும் 5வது ரொம்ப முக்கியம். ஒண்ணு, அவசரப்படாதப்ப உனக்கு கிடைக்க வேண்டியது கரெக்டான நேரத்துல கண்டிப்பா வந்து சேரும். காலத்தை நம்பு. 2, உன்னை மதிக்காதவனுக்கு உன் நேரத்தை கொடுக்காத. அது குப்பை தொட்டியில போடுற மாதிரி வேஸ்ட். 3, சில பேரை வாழ்க்கையை விட்டு துரத்துனாதான் நீ உருப்படுவ. அந்த குட் பை ரொம்ப முக்கியம். போதும்பா நீ பட்டது அவங்கள வச்சு. 4, சந்தோஷமா இருக்கணுமா? அத ரகசியமா வச்சுக்கோ. ஊர்க்கண்ணு பொல்லாதது. 5, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் வருவாங்க யார் காப்பாத்துவாங்கன்னு வழி மேல விழி வச்சு நீக்காத. நீ வாழ்க்கையில சந்திக்கிற போருக்கு நீதான் பட, நீதான் தளபதி. விழுந்தா தட்டி விட்டுட்டு நீயே எழுந்துவா. உன் கண்ணீரை துடைக்க உன் கையே போதும், வேற யாரும் தேவையில்லை. இத கடைசி வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கியா? அப்ப உனக்குள்ள ஜெயிக்கிற வெறி இருக்குன்னு அர்த்தம். இந்த வருஷம் நீ நினைச்சது நடக்கும். கண்டிப்பா ஜெயிப்ப. மத்தவங்களுக்காக வாழ்ந்தது போதும், இனி உனக்காக வாழு. போயிட்டு வா ராசா. வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்ககிட்ட தென்படும். 1, பெரிய நல்லது நடக்க போகுதுன்னா வேண்டாத சுமையெல்லாம் உங்களை விட்டு தானா விலகி போயிரும். 2, நினைச்சது நடக்கலையேன்னு கலங்காதீங்க. அது தண்டனை இல்ல, வேற நல்ல வழிக்கு உங்களை திருப்புறதுக்கான அடையாளம். 3, பழைய காயம் திரும்ப வலிச்சா பயப்படாதீங்க. அந்த ரணம் முழுசா ஆறுறதுக்கு தான் இப்ப வலிக்குது. 4, யாரும் இல்லாம தனிமையில இருக்கீங்களா? உங்களை பத்தி நீங்களே புரிஞ்சுக்க கிடைச்ச நல்ல வாய்ப்பு அது. இதெல்லாம் நடந்தா நீங்க உடைஞ்சு போகல, இன்னும் பலமா மாறிட்டு இருக்கீங்கன்னு நம்பிக்கையா இருங்க. கஷ்டப்பட்டு உழைச்சா ஜெயிக்க முடியாது, இஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஜெயிக்க முடியும். செய்யற வேலைய விரும்பி பண்ணும்.